கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அவரை சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து நம்ம பாடுவோம். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவேன் என்ற பாடல் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நீதி வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. இசையா இசையா இசையா, என் நீதி நீதானையா, இசையா இசையா இசையா, என் நீதி நீதானையா, ஈகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஈகோவாசிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நீதியையும் நியாயத்தையும் அவர் வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. நீதியை வெளிச்சத்தை போல, உன் நியாயத்தை பட்டப்பகலை போல விளங்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. அவரை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்துல யாரும் இல்லை. அவன் நீதி செய்கிறவன், அவன் நீதி இல்லை நியாயாதிபதியாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுவோமா? அப்பா எனக்கு நீதி செய்யுங்க. நன்றியப்பா. மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை தந்தது. என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. எல்லா கையில வெட்டி சொல்லுவோமா? இசையா, கண்களை மூடி. இசையா இசையா, என் நீதி நீதானையா, இசையா சொல்லுவோ. இசையா இசையா, என் நீதி நீதானையா, ஈகோவாசிக்கேனோ நீதானே. எங்கள் நீதி தெய்வமே, நீதி எனக்காக வழக்காடுகிறவன், எனக்காக பரிந்து பேசுகிறவரே, எங்கள் நீதியை கர்த்தர் விளங்க பண்ணுகிறவன், நீதி செய்கிற நியாயாதிபதி எங்களோடு இருக்கிறீரப்பா. ஓ, நீதி உனக்கு முன்னே செல்லும் என்று சொன்னீரே. இந்த புதிய மாதத்துல எங்களுக்கு தந்த அந்த கிருபைகளை எண்ணி, அந்த வார்த்தைகளை எண்ணி, வாக்குத்தத்தங்களை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த மாதம் எங்களுடைய நீதி முன்னே போகும், மகிமை பின்னாலே காக்கும் என்று சொன்னீரே. வசனம் சொல்லுகிறதே, சிறுமைப்பட்டனுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கும் பொழுது இருள் வெளிச்சமாய் மாறும், இருள்ல வெளிச்சம் உதிக்கும். எங்களுக்கு முன்னே கர்த்தருடைய வெளிச்சம் நீதி கடந்து போகட்டும் ஐயா. அர்ப்பணிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்த செய்தியோடு உங்களை நான் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்துக்கான வாக்குத்தத்தம் உள்ள வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை
பட்ட பகலை போலவும் விளங்க உன் பண்ணுவார். நியாயத்தை பட்ட பகலை போலவும் அவர் விளங்க பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை தாகத்தோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த யூடியூப் வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதி உனக்கு முன்னே போக போகிறது. தேவன் உனக்கு நீதி செய்ய போகிறார். கர்த்தர் உனக்கு நியாயத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நீதி என்பது நீங்கள் செய்ததான நன்மை, நீங்கள் செய்கிறதான நல்ல கிரியைகள், நல்ல செயல் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறது. தேவனுக்கு முன்பாக நீங்கள் நீதியாய் இருக்கும் பொழுது, அநீதியை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு, கர்த்தருக்கு நீங்கள் பிரியமாய் வாழ்ந்து நீங்கள் நீதி செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதி உனக்கு முன்னே வெளிச்சமாய் கடந்து போகும். அல்லேலூயா. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகல போல விளங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நியாயம் செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் நீதி இல்லை. இன்னைக்கு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. நியாயம் இல்லை. எங்கு பார்த்தாலும் நியாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை. நீதியை நாம் எதிர்பார்க்க முடியவில்லை. குடும்பங்களுக்குள்ளேயோ, உறவுகளுக்குள்ளேயோ, சொந்த பந்தங்களுக்குள்ளேயோ, சபைகளுக்குள்ளேயோ, தெருக்களிலேயோ, ஒரு பட்டணங்களுக்குள்ள நீதியும் நியாயத்தை தேசத்தில் தேடியும் நாம் காணாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநீதி நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கர்த்தர் நீதி செய்ய போகிறார், உனக்கு கர்த்தர் நியாயம் செய்வார் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். உன் நீதி உனக்கு பாருங்க, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி உனக்கு முன்னே செல்லுங்க. நீங்க செய்ததான நீதி, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையா இருந்த வேதத்தின்படி வாழ்ந்த அந்த வாழ்வு உங்களுக்கு முன்னே வெளிச்சத்தை போல கடந்து போகிறது. நீங்கள் நீதியா இருக்கிறீங்களா? நீங்கள் சரியா வாழ்றீங்களா? வேதத்தின்படி நீங்கள் நீதியா இருக்கும் பொழுது உங்க நீதி முன்னே செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாமே. இந்த மீகாளின புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே, நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் உங்களிடத்தில் என்னங்க எதிர்பார்க்கிறாரு? வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணுமா? நன்மை செய்கிறவங்களா இருக்கணும். 2வது வேதம் சொல்லுகிற நீங்கள் நியாயம் செய்கிறவங்களா இருக்கணும். 3வது மனத்தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம். உங்களிடத்துல நியாயம் இருக்கிறதா? நியாயமானபடி நடக்கிறீங்களா? நியாயமானபடி பேசுகிறீங்களா? உங்களிடத்துல ஒரு பிரச்சனை வரும்போது நியாயமான முறையில் தீர்ப்பு சொல்றீங்களா? உங்களுக்கு ஒரு சட்டம், மற்றவர்களுக்கு ஒரு சட்டம். இன்னைக்கு அநேக நேரங்களில் இன்னைக்கு அநேக வேதத்தை நமக்கு சாதகமாக புரட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாருங்க, நீ நியாயம் செய்கிறவர்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். இதை குறித்து ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாராம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 3 சம்பவங்களை நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக இந்த 18வது அதிகாரத்தில் அநீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நியாயாதிபதிக்கு இடத்துல ஒரு விதவை வருகிறாள். தன்னுடைய எதிராளிக்கும் இவளுக்கும் ஒரு பெரிய வழக்கு இருக்கிறது. ஆனால் இந்த ஸ்திரீயானவள் அந்த நியாயாதிபதியிடத்தில் போகும் பொழுது அந்த மனுஷன் இவளை என்ன செய்கிறாரா? அசட்டை பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக முறை இந்த பகுதியை நம்ம வாசித்திருக்கிறோம். ஆனால் இந்த நியாயாதிபதியிட்ட போய் இவள் என்ன செய்கிறார்? தனக்கு பிரச்சனைக்கான தீர்வை எதிர்பார்த்து அவள் கடந்து போகிறான். எனக்கு நியாயம் செய்ய வேண்டும், என் காரியத்தில் எனக்கு நியாயம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த நியாயாதிபதியிடத்தில் போகும் பொழுது அவள் ரொம்ப நாளாக அந்த மனுஷனை தொந்தரவு செய்கிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதா? 4ஆம் வசனத்தில், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது, பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாமலும் இருந்ததும்
இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் ஒரு தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷர்களை மதிக்கவே மாட்டானா. ஆனா இந்த ஸ்திரீயானவள் ஓயாமல் தொந்தரவு செய்யும் பொழுது இந்த அநீதியுள்ள நியாயாதிபதி, யாரோ வசனத்தில் வேதம் இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். பாருங்க, ஒரு மனுஷன் ஓயாம தொந்தரவு செய்யும் பொழுது அந்த ஸ்திரீயினுடைய தொந்தரவு அநீதியுள்ள நியாயாதிபதியை இரக்கம் செய்ய வைத்தது. பிரியமானவர்களே, அநீதியுள்ள நியாயாதிபதியே அந்த ஸ்திரீக்கு நியாயம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது நம்ம ஆண்டவரிடத்துல இரவும் பகலும் ஓயாமல் தொந்தரவு செய்யும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு எனக்கு அவர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. நியாயம் செய்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவராங்க? உலகத்து மனுஷனே, பொல்லாத மனுஷனே, மனுஷரை மதிக்காதவனே இந்த விதவையினுடைய தொந்தரவை பார்த்து அவளுக்கு நியாயம் செய்யணும் சொல்லி இறங்குவார் என்று சொன்னால், நீங்கள் நான் ஆண்டவரை தேடுறோம், உபவாசிக்கிறோம், அவருடைய பிரச்சனைகளுக்காக அவருடைய பாதத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். அப்ப நிச்சயமா உங்களுக்காக எனக்காக கர்த்தர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்களில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து அவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு எந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் இல்லை, குடும்பத்தில் நியாயம் இல்லையா, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விரோதமா அநியாயம் நடந்து கொண்டே இருக்கிறதா, இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நியாயம் செய்யணும். நான் நியாயம் செய்யும் பொழுது கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வாருங்க. இன்னொரு சம்பவத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம வாசிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மீகாவில் சொன்னாரு நம்ம நியாயம் செய்யணும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, மனத்தாழ்மையா இருக்கணும். அதை தவிர கர்த்தர் இடத்துல எதிர்பார்க்கல. மனத்தாழ்மை குறித்து நான் பார்க்கும் பொழுது 2 மனுஷரை பார்க்கிறோம். ஒன்று பரிசேயன், இன்னொரு மனுஷன் ஆயக்காரன். அதே லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். அந்த மனுஷனை பரிசேயனை குறித்து நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். அவன் அவனை போல நான் இல்லை, இவனை போல இல்லை, வாரத்தில் 2 முறை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்தை தசமாங்கள் எல்லாம் கொடுக்கிறேன் என்று சொல்லி மேன்மையாய் ஜெபித்த ஒரு மனுஷன். 2வது ஆயக்காரனை குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். அவன் என்ன செய்தானா? 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்றான். பாவியாகி என்மேல் கிருபையாய் இரும் என்றான். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தணுங்க. 2 பேருடைய ஜெபம் தன்னை தாழ்த்தும் பொழுது மனத்தாழ்மை ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய சமம் சொல்றான், அவனை போல இல்லை, அநியாயக்காரனை போல இல்லை, உபச்சாரக்காரனை போல இல்லை, நான் இப்படியா இருக்கிறேன்னு சொல்லி தனக்குள்ள ஒரு மேட்டிமை. நான் வாரத்தில் 2 முறை என்ன செய்கிறேன்? தசமம் கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன். இப்படியெல்லாம் தன்னை குறித்து மேன்மையாய் அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் அவனை நீதிமான மாத்தல. ஆனால் அதே தேவ சமூகத்தில், அதே தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாய் வந்ததானே இந்த ஆயக்காரனோ தன்னுடைய மார்பில் அடித்தவனாய் தன்னை மனத்தாழ்மையோடு அவன் தாழ்த்தினான். அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றினான். எங்கே மனத்தாழ்மை இருக்கிறதோ, எங்கே அர்ப்பணிப்பு இருக்கிறதோ, எங்கே தியாகம் இருக்கிறதோ, எங்கே பொறுமை இருக்கிறதோ, எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, அங்கே கர்த்தர் நீதியை விளங்க பண்ணுவா. இவனே நீதிமானாய் கடந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக தேவனுக்கென்ற ஆலயத்தில் காணிக்கை போட்டாங்க. ஆனால் அந்த ஏழை விதவத்தாய் தனக்கு ஜீவனத்துக்கு உள்ளதை பாருங்க, அவங்க சாப்பாட்டுக்கு உள்ளதை, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உரியதை கர்த்தருக்காக உதைக்கும் பொழுது கர்த்தர் பார்க்கிறாருங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தாழ்மை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க மனத்தாழ்மையா இருக்கின்றது தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப பாருங்க, நம்ம நியாயம் செய்யணும். அநீதி உள்ள நியாயாதிபதி எப்படி நியாயம் செய்தாரோ அதே போல பரம தேவன் நமக்கு நியாயம் செய்வாரு. நாமும் மற்றவர்களுக்கு நியாயம் செய்யணும். நாமும் நியாயமானபடி நடக்கணும், நியாயமானபடி பேசணும், நியாயமானபடி வாழணும். 2வது பார்க்கிறோம், மனத்தாழ்மையா இருங்கள். அந்த ஆயக்காரனை போல நம் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்களாய் இருக்கணும். வசனம் சொல்ல, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக பார்க்கும் வேதம் சொல்லுகிற நன்மை செய்யணுமா? அதே லூக்காவின் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அங்கே சூம்பின கையுடைய ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய கை சூம்பின கையாய் இருக்கிறது. அப்பொழுது
அப்பொழுது அங்கே இருக்கிற வேத பாரகரும் பரிசேயரும் இயேசுவிடத்தில் குற்றம் காணும்படியாய் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குறாரா இல்லையான்னு சொல்லி இயேசுவை சோதிக்கும்படியாக அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அப்பொழுது இயேசு அவருடைய சிந்தனைகளை அறிந்து, வாசிக்கலாமா 8வது வசனம், அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து, பாருங்க, அவருடைய நினைவுகளை அறிந்து சூம்பின கையையுடைய மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றால் அவன் எழுந்து நின்றான். பாருங்க, ஆலயத்தில் அந்த மனுஷன் எழுந்து நின்றான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி நான் உங்களிடத்தில் ஒன்று, ஏன்னா ஆண்டவர் நல்லா தெரிஞ்சிருச்சு, இங்க வந்திருக்கிற கூட்டத்தில் இவங்க யாரு? குற்றம் கண்டுபிடிக்க முடியாய் வந்திருக்கிற கூட்டம். இப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்டாராம்? அவர்களை நோக்கி உங்களிடத்தில் ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, அப்பா, நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா, எது நியாயம்? ஜீவனை காப்பதோ ஜீவனை அழிப்பதோ எது நியாயம்? இந்த பூமியில நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணுங்க? நன்மை செய்கிறவங்களா இருக்கணும்ன்ற கர்த்தர் விரும்புறார். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த மனுஷனுடைய கைகளை நீட்ட முடியாது ஆண்டவர் சொல்லி, உன் கையை நீட்டு, 10வது வசனம் சொல்லுகிற அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றான். உடனே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவனுடைய கை மறு கையை போல சுஸ்தமானது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க நன்மை செய்யணுங்க, இயேசுவை போல நன்மை செய்யணும். மற்றவர்களுக்கு நீங்க நன்மை செய்யும் பொழுது உங்க நீதி உனக்கு முன்னே போகும். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் நியாயம் செய்கிறவர்களா இருக்கணும், நீங்கள் நியாயமானபடி நடக்கணும், மனத்தாழ்மையுள்ளவர்களா இருங்கள் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. உன் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுவாரு. உனக்குள்ள நீதி இல்லாம நீ ஆண்டவரிடத்தில் நீதி எதிர்பார்க்க முடியாது. உனக்குள்ள உண்மை இல்லாம தேவனிடத்திலிருந்து உண்மை எதிர்பார்க்க முடியாது. உன்னிடத்திலிருந்து நியாயம் இல்லாம நீ தேவனிடத்திலிருந்து நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. நீ நீதியா நடக்கணும், நீ உண்மையா நடக்கணும். நியாயமாய் நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு நீதி செய்வா, கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வா. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. இந்த காலை நேரத்தில் தேவன் இந்த மாதம் உங்களுக்கு நீதி செய்வா. உங்களுக்கு விரதம் அநேக அநீதி எழும்புகிறதா, அநேக அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த காலை நேரத்திலேயே உங்களுக்கு விரதமாக எழும்புகிற பிரச்சனைகளில் இருந்து, உங்களுக்கு விரதமாக எழும்புகிற போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுவிப்பா. உங்களுடைய நீதி, உங்களுடைய உண்மை, உங்களுடைய தான தர்மம், உங்களுடைய காணிக்கை, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய உபவாசம் எல்லாம் தேவ சமூகத்தில் உனக்கு முன்னாக நீதியாய் கடந்து போகும். உனக்கு முன்பாக அது நியாயமாய் கடந்து போக போகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி செய்கிற ஆண்டவர் எந்த காரியத்தில் நீதி இல்லையோ அந்த காரியத்தில் இந்த காலை நேரத்திலேயே தேவன் உங்களுக்கு ஒரு நீதியை செய்ய போகிறார். எல்லாரும் இரு கடங்களை கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 43வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். வெளிச்சம் என்பது உன்னிடத்தில் காணப்படுகிற நல்ல காரியம், உன்னிடத்தில் காணப்படுகிற நல்ல சுபாவம், நன்மைகளை கர்த்தர் குறிக்கிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய வெளிச்சம் எழும்பும். உன் நீதி உனக்கு முன்னே போகும். மகிமை மகிமை உங்களை பின்னே காக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய், நீ நியாயம் செய், நீ நியாயம் செய். ஹல்லேலூயா. மனத்தாழ்மையாயிரு. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீதியா இருக்கணும்னா, உனக்கு நியாயம் நடக்கணும்னா நீ மனத்தாழ்மையாயிரு, நீ நியாயமாயிரு, நீ நியாயம் செய், நன்மை செய்யின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட நீதியையும் நியாயத்தை செய்ய போற நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்து கர்த்தர் விடுவீங்கப்பா, நெருக்கத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. நீதியாய் வாழும் பொழுது, நீதிமானாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவீராக. நீதியின் சூரியனை போல பிரகாசிக்கட்டும், பட்ட பகலை போல வெளிச்சம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க, கிருபையா நடத்துங்க. பிள்ளைகளுடைய காரியம், படிப்பின் காரியம் ஆண்டவரே, எல்லா குடும்பத்துக்கான சகல தேவைகளை சந்திங்க. போக்களை வரத்தலை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வியாதிக்கும் ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் அந்தகார வல்லமைகளுக்கு கர்த்தர் விளக்குவீராக. ஆண்டவர் இந்த மாதம் கர்த்தர் நடத்துகிறார் என்று சொல்லத்தக்கதாக, கர்த்தரின் தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லத்தக்கதான ஒரு அற்புதத்தின் மாதமாய் இருக்கட்டும், மாதமாய் இருக்கட்டும். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.